ஹலோ மக்களே, வணக்கம். எப்படி இருக்கீங்க? இங்கே எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இங்கே எல்லோரும் நல்லா இருக்கணும். நான் எப்படி யூடியூப் ஆரம்பித்தேங்கிற விஷயத்த உங்களுக்கு இப்போ சொல்லலான் இருக்கேன். எல்லோரும் யூடியூப் ஆரம்பித்து ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்காங்களே, நம்மளும் பண்ணலாம். சிம்பிளாக கோலம் போட தெரிஞ்சால் கூட போதும் அப்படின்னு நினச்சி ஃபஸ்ட்டு ஒரு நாள் வந்து எங்கள் பொண்ணு வீட்டில் சிம்பிளாக ஒரு கோலம் போட்டேன். அது எப்போனா 2021 சும்மா வீடியோ தான் எங்கள் பொண்ணு எடுத்துச்சு. சரி, அந்த வீடியோ போட்டு பார்க்கலான்னு போட்டோம். அப்போ என்னன்னா கொஞ்ச நேரத்துக்குள்ளே எல்லா மக்களும் பார்த்தாங்க. எனக்கு வந்து அப்போ வந்து 700க்கு மேலே வியூவர்ஸ் வந்திருந்தாங்க. அப்புறம் எனக்கு சரி ஒன்றா போடலாம் அப்படின்னு ஆசை தான். ஆனால் எனக்கு எப்படி போடுறதுன்னு தெரியல. அப்புறம் நானும் சரி போடலான்ட்டு நானும் யோசனை பண்ணிவிட்டு எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணுறது, எப்படி வீடியோ எடுக்கிறது, எப்படி போடுறது, இதெல்லாம் நமக்கு தெரியாது. என்ன பண்ணுறதுன்னு சிம்பிளாக தான் போடுவேன் கோலம். இருந்தாலும் நம்ம தெரிஞ்சதை போடுவோம் அப்படின்னு நினச்சி ஆசைப்பட்டு அது ஒரு வீடியோ தாங்க போட்டேன். எங்கள் பொண்ணு தான் பிடிச்சது அப்லோட் பண்ணி போட்டிருக்கு. அப்படிலாம் நமக்கு தெரியாது எப்படி பண்ணுறது எது பண்ணுறதுன்னு. சரின்ட்டு அதுக்கப்புறம் போடுற வாய்ப்பே வரலைங்க. நானும் ரொம்ப நாளாக நம்மளாக எடுத்து போடுவோம் அப்படின்னா அது எப்படி போடுறதுன்னு எனக்கு விவரமே தெரியல. சரின்னு விட்டாச்சு. ஆனால் அந்த ஒரு கோலத்துக்கு நல்ல வியூஸ் நிறைய பேர் வந்துருந்தாங்க, பார்த்துருந்தாங்க. அப்பயே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு மனசுக்கு. இப்படியெல்லாம் போடலாம் போல இருக்குது யூடியூப்லாம் அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் அதுக்கு பிறகு போடவே இல்லை. ஆனால் இப்போ தான் எனக்கு சரி போடலாம் அப்படின்னு ஒரு ஆசையாக நான் எல்லாமே வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வைப்பேன். நம்ம டைம் வரும்போது யாரையாவது கேட்டு தெரிஞ்சு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் ஒரு நாள் இந்த வருஷம்தான் அண்ணன் வீட்டில் வந்து மார்ச் 9ன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி தான் எங்களுக்கு கல்யாண நாள். சின்னக்கு ஏதோ ஒரு வீடியோ நம்ம ஆரம்பித்து போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு 2026 மார்ச்சில் எங்கள் அண்ணன் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன், கோயில் ஃபங்க்ஷன்னு கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போயிருந்தேன். அங்கே போயிருந்தால் எங்கள் தங்கச்சி பொண்ணு தான் அந்த பொண்ணு. அது பேர் அனுஸ்ரீ, அவங்க பேர். அவங்களும் வந்திருந்தாங்க சேலத்துலேருந்து. அப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்கு கொஞ்சம் என்னால் முடிஞ்ச ஃபங்க்ஷன் ஃபோட்டோலாம் கொஞ்சம் எடுத்து வச்சேன். அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட தான் கேட்டு, அவங்கக்கிட்ட தான், எங்கள் தங்கச்சி பொண்ணுக்கிட்ட தான் கேட்டு எப்படி பண்ணி இது போடுறது யூடியூப்பு அப்படின்னு சொல்லிட்டு பேசிக் மட்டும் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. ஏன்னா அவங்க ஊருக்கு போகிற அவசரம் அந்த டைமில் நான் கேட்டேன். இப்போ வீட்லேயும் பரபரப்பாக இருந்தோமா, அதனால் எதுவும் நாங்கள் பண்ண முடியல, கேட்கவும் முடியல. வேலை அதிகமாக இருந்துச்சு, பரபரப்பாக இருந்தோம். எல்லோரும் அவங்கவுங்க வேலையை செஞ்சுக்கிட்டு நேரமே இல்லை. அப்புறம் அந்த பொண்ணு ஊருக்கு போகிற டைமில் கொஞ்சம் ஒரு செகண்டில் அந்த விஷயத்தை எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் அந்த பேசிக் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்ச வீடியோ போட ஆரம்பித்தேன். ஏதோ அரைகுறையாக போட்டுக்கிட்டுருக்கேன். மக்கள் பார்க்குறாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மனசுக்கு. மீதி அடுத்த கதையை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் மக்களே. பாய் மக்களே. இதனோட தொடர்ச்சியை உங்களுக்கு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பாய் மக்களே.